வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிஜேபியை கடுமையாக எதிர்க்க தயங்குகிறதா அதிமுக? கீச்சு குரலிலாவது மத்திய அரசை கண்டிக்கலாமே. இபிஎஸ்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. அம்பேத்கர் விவகாரத்தில் அடக்கி வாசித்த இபிஎஸ் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதிமுக சார்பில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கூட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் மாநில அரசை கண்டித்து அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் மத்திய அரசை வலியுறுத்தி தான் அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்ற ஒரு செய்தியும் அப்பொழுது பேசப்பட்டது பரவலாக. எனவே அன்றே ஒரு கருத்தும் எழுந்தது. மத்திய அரசிடம் அவர்கள் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லையா, அல்லது எதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, ஏற்கனவே கூறுவது போல மறைமுகமாக அவர்கள் கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார்களா என்ற கேள்வியும் அப்பொழுது எழுந்தது. அதேபோல் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் பேசும் பொழுது கீச்சு குரலிலாவது மத்திய அரசை அவர்கள் எதிர்க்கலாமே, பிஜேபி அரசை எதிர்க்கலாமே, அதை விட்டு உரத்த குரலில் திமுக அரசை அவர் எதிர்க்கிறார் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதே போன்று அவர் சட்டமன்றத்தில் அன்று நான் பேசிய பேச்சு வெளியில் முறையாக வந்திருந்தால் ஆட்சியே கவிழ்ந்திருக்கும் என்ற அளவிற்கு எடப்பாடி அவர்கள் பேசுகிறார் என்ற போன்ற பல்வேறு செய்திகளை அவர் கண்டித்து இன்று அவருடைய அந்த உரையில் அவர் பேசிய விஷயங்களை பார்க்க முடிந்தது. அதே போன்று ஃபெஞ்சல் புயலில் எங்களது நடவடிக்கைகள் சரியில்லை என்று அவர் குறை கூறியிருந்தார். ஆனால் அதிமுக ஆட்சியில் அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பன போன்ற பல விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று சாத்தனூர் அணை திறப்பு மிகப்பெரிய ஒரு சேதத்தை விளைவித்து விட்டது என்று அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது, அது குறித்து பேசும்பொழுது, செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் 23 லட்சம் வீடுகள் பாதிக்கப்பட்டது. அதேபோன்று பல பேர் 200 பேருக்கு மேல் அன்று பலியானார்கள். இது போன்ற பெரிய சம்பவங்கள் அன்று நிகழ்ந்தது. அதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று எடப்பாடி அவர்கள் நினைக்கிறார்களா என்று பல்வேறு விஷயங்கள், அதாவது அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய குறைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவருடைய உரை அமைந்தது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சமரசம் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். மற்றொரு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ரங்கநாதன். வணக்கம். என்னுடைய கேள்வியை முதல்ல திரு கரூர் முரளி உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்று ஈரோட்டில் முதலமைச்சர் அவர்களுடைய உரை குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டை பற்றியும் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண்ணான ஈரோட்டில் நாட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அடிக்கல் நாட்டு விழாக்களையும் தொடங்கி வைத்துவிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 951 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு 559 திட்டங்களை நிறைவு செய்து அதை திறந்து வைத்து விட்டோம். 133 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு 222 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது அற்புதமாக பேசி இருக்கிறார்கள். ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாட்டு மக்கள் தொடர் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு தாங்க முடியாமல் வயிறு எரிகிறது, வாய் எரிகிறது, எரிய வேண்டிய இடமெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கண்டனங்களை புரிகிறாரை தவிர, இதோ வாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு தந்தவர், அகில உலகத்திலும் அறிவாளி என்று ஒத்துக்கொள்ளப்பட்டவர், ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மக்களுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது, இதோ பாருங்கள், அம்பேத்கர் என்று பேசுவது இப்பொழுது பேசனாக போய்விட்டது. அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக ஏதாவது கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் சொர்க்கத்துக்காவது போயிருக்கலாம் என்று கேலியும் கிண்டலும் செய்கிற விதத்திலே அமித்ஷா அவர்கள் பேசிய பொழுது, இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியாக இருந்தாலும், கார்கேவாக இருந்தாலும், அதே போல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியாக இருந்தாலும், டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவாலாக இருந்தாலும், நம்மளுடைய திராவிட மாடல் நாயகராக இருக்கிற தலைவர் தளபதி அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்,
இதோ பாருங்கள், இந்த நாட்டில் பாவங்களை செய்கிறவர்கள் தான் சொர்க்கத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டுமே தவிர நாட்டு மக்களைக்கும் நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி யோசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள் ஆனால் அம்பேத்கருடைய திருப்பெயரை தான் சொல்வார்கள் என்று தன்னுடைய கண்டனக்கரையை வீசி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் மீது. ஆனால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது ஒரு கண்டனக்கரையை அமித்ஷா மீது வீசி இருக்கிறாரா என்றால் எப்பொழுதும் வீச மாட்டார்கள். வீசுவதற்கு அவர் தயாராக இல்லை. ஏனென்றால் எஜமானை பழித்துக் கொண்டால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே போய்விடும் என்று அவர் பயப்படுகிறார். இப்போ சென்னைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது புயல் போன்ற நடவடிக்கை இல்ல. பிற மாவட்டங்கள்ல திரு கரூர் முறை சார், பிற மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்பொழுது பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமில்ல, அன்புமணி ராமதாஸ் போன்ற பலர் தலைவர்களுமே தங்களை கண்டனத்தை பதிவு செஞ்சதை நம்ம பார்க்க முடிகிறது. சென்னைக்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பிற மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான புயல் நடவடிக்கைகள், புயல் போன்ற சீற்றங்கள், இயற்கை சீற்றங்களுக்கு பெரிய அளவில் நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. நாங்கள் மழை பொழிந்த பிறகு சென்னை மாவட்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும், விழுப்புரமாக இருந்தாலும், தருமபுரியாக இருந்தாலும், திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும், இங்கெல்லாம் கட்டுக்கடங்காத மழை. இப்படி ஒரு மழை பொழியுமா என்று மாநில நிலையமே கணித்து சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மழை பெய்த பிறகு அடுத்த நிமிடத்தில் எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தார்? மாவட்ட ஆட்சித் தலைவர்களை எல்லாம் அழைத்து, அதிகாரிகளை எல்லாம் அழைத்து உடனடியாக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல துணை முதலமைச்சர் எங்கள் இளம் தலைவரை அனுப்பி, அமைச்சர்களை அனுப்பி, தானே மறாவது நாள் காரின் மூலமாக நாட்டு மக்களை சந்தித்து, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லி உண்டான திட்டங்களை எல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் அடுத்த நிமிடத்திலே அறிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் என்றும், பாதிக்கப்பட்டிருக்கிற ஹெக்டேர் நிலங்களுக்கு விவசாயத்திற்கு 17,000 ரூபாய் என்றும், கால்நடைகள் இறந்து போய்விட்டால் 37,000 ரூபாய் என்றும், ஆடுகள் இறந்து விட்டால் 4,000 என்றும் உடனடியாக திட்டங்களை அறிவித்து அவருடைய கண்களில் வந்த கண்ணீரை திரு கரூர் முரளி சார், இப்ப சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டா அதற்கு செம்பரம்பாக்கத்தை சொல்வது எந்த வகையில் நியாயமாகும்? இதற்கான பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் இது குறித்து தெளிவா சொன்னோன்னு சொல்றாங்க. அதுக்குமே நீங்க அறிவிப்புகள் எல்லாம் பேப்பர்ல தான் இருந்தது, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதாவது மக்களுக்கு முறையாக ஊடகங்களின் வாயிலாக, அதே போல பத்திரிகையின் மூலமாக, அரசு அதிகாரிகளின் மூலமாக ஆங்காங்கே பார்த்தீர்களானால் நம்மளுடைய வண்டிகளிலே மைக் செட் வைத்து கரையோரத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லா வகையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, 5 முறை அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செம்பரம்பாக்கத்தை போல நாங்கள் உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அணையை திறந்து விடவில்லை. அணையில மழை பொழிகிற பொழுது தண்ணீர் வருகிற பொழுது படிப்படியாக திறந்து விடுகிற பொழுது 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கையை நாங்கள் அறிவித்து விட்டுதான் தண்ணீரை திறந்திருக்கிறோம். அது சம்பந்தமாக எங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அறிக்கை தந்திருக்கிறார். அறிக்கையை சரியாக படிக்க வேண்டும். அறிக்கையை சரியாமல் படிக்காமல் கேள்விகள் மற்றவர்கள் விமர்சனம் செய்வது, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். வைத்திருக்கிறோம். எங்கள் பயணம் தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம் சார், இப்போ திமுக அரசை பத்தி பேசும்பொழுது கண்டனம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வருது. அந்த தீர்மானங்களை நம்ம பார்க்கும் பொழுது இது நீங்க ஒரு சாஃப்டான ஒரு போக்கை தான் நீங்க கடைபிடிக்கிறீங்க மத்திய அரசு மேல அப்படின்ற ஒரு குற்றம் சுமத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய பார்வை? நீங்க ஓட்டு போடுறது மத்திய அரசுக்கு ஒருத்தர், மாநில அரசுக்கு ஒருத்தர் போடுறாங்களா? மக்கள் ஓட்டு மத்திய அரசுக்கும் போடுறாங்க, மாநில அரசுக்கும் போடுறாங்க. சரி, மாநில அரசு என்பது விரல்கள், மத்திய அரசு என்பது உள்ளங்கை. விரல்கள் இல்லாமல் உள்ளங்கையும் இல்லை, உள்ளங்கை இல்லாமல் விரல்கள் வாழவே முடியாது. அது முதல் நினைச்சுக்குங்க. பேசுறது எதுனாலும் பேச, ரொட்டிக்கு புட்டதெல்லாம் தடமா, எதுனாலும் செய்யலாம். கேள்வி ஒண்ணு கேட்டா பதில் ஒண்ணு எதையோ சொல்லிக்கிட்டு இப்படியே போலாம். யானை பிரசவம் பண்ணுதான் அதுக்கு முயல் முக்குதான். அது மாதிரி இவங்களுடைய பேச்சு, பதில், அது இது இருக்குது. எந்த விஷயத்தில் சரியாக, முறையாக, நெறியாக மக்களை, தமிழகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு சொல்லுங்க. எந்த விஷயமாவது அப்படி நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இங்க ஒண்ணு இல்லைங்க. சாதாரணமா இப்ப ஸ்டாலின், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல விஷயத்தை சொல்லியிருக்கார். நான் கூட பார்த்தேன்.
இப்ப கூட மதுவிலக்கை பறிச்சு கூட அவர் தனியாவே ஒரு விளம்பரதாரர் போல ஒரு இது விட்டுட்டே இருக்கிறார். ஆனா இங்க மது ஆலை இல்லாம இருக்குதா, சாராய கடை இல்லாம இருக்குதா, விற்பனை ஆகாமல் இருக்கிறதா, குடிக்காமல் இருக்கிறார்கள்? அதற்கு செந்திய பதில் என்ன, விளக்கம் என்ன? என்ன அது குறைஞ்சிருக்குது, எதை குறைச்சாங்க, என்ன சொன்னாங்க, நடந்திருக்குதா? இப்ப லாட்டரி சீட்டெல்லாம் ஒடிச்சேன்ட்டாங்க, அழிச்ச போட்டு இல்லவே இல்லைன்னாங்க. லாட்டரி சீட்டு நாட்டுல கிடைக்காத ஊர் ஒரு ஊர் சொல்ல முடியுமா? ஒரு ஊர் போதை நீங்க பாதையில போகாதீங்க கெட்டதுன்னு உபதேசம் பண்றாங்க. ஆனா போதை இல்லாத ஊரு, கஞ்சா பிணி விற்காத ஊர் ஒரு ஊர் காட்ட முடியுமா ஸ்டாலின் அவர் ஆட்சியில? பாருங்க, நான் நீங்க அது அமைதியா பேசுறவில்லையே, அமைதியா விடுங்க. நான் அங்க இல்ல, அங்க இருந்தா பதிலுக்கு பதில் கொடுப்பேன். இங்க இருந்து சொல்றது கஷ்டம். தயவு செய்து நான் கேட்கறத வாங்கி அப்புறம் எந்த கேள்வியாவது கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆகவே நான் எனக்கு பாருங்க, எனக்கு வயசு 88. நான் அண்ணா காலத்திலிருந்து அரசியல பாக்குறவன். நான் ஒரு முறைக்கு 3 முறை எம்எல்ஏவா இருந்துவேன். இது சொன்னா அதை செய்வோம், செய்ய முடியலன்னா அதை சொல்லுவோம். செய்ய முடியாது வாயிலே வடை சுட்டுட்டு போயிட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறது எங்களால் முடியாது. சரி, ஆமா. மத்திய அரசோடு மத்திய அரசை ஏன் நீங்க கடுமையா தாக்கல, ஒரு ஓசையா மெல்லியா ஒரு குரல் ஏதாவது பேசணுமே அப்படின்னு ஸ்டாலின் சொல்றார். நான் கேட்கிறேன், எதுக்கு எதிர்க்கணும், எந்த அளவுக்கு எதிர்க்கணும் ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. நாம கால நேரம் வரும்போது நாங்க எதையும் தவற விட்டதில்லை. எந்த பிரச்சனை, காவேரி பிரச்சனை இருந்தாலும் எதுக்கும் சரி, அது எந்த நிலைமையா இருந்தாலும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க வேண்டிய அந்த நேரம் எப்போது வரும் அப்படின்றதான் எல்லாரும் ஸ்டாலின் அவர்களுடைய கேள்வியா இருக்கு. 4.5 வருஷம் எடப்பாடியார் மிக அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு. மத்திய அரசில் பெற்றதை எந்த முதல்வரும் பெறல. சரி, இல்ல இப்ப நீங்க சமரசம் சார் இப்ப கண்டிச்சுட்டாங்க. அண்ணா கூட சொன்னார், ஆட்டுக்கு தாடி நாட்டு கவர்னர்னு. கவர்னர் பேச மாட்டேங்கிறீங்களே. சரி, ஓகே ஓகே, அவங்க பேசட்டும். சமரசம் சார் ஒரு நிமிஷம். சரி சமரசம் சார், ஒரே நிமிஷம் கேள்வி மட்டும் வாங்கிக்கோங்க. சமரசம் சார், சமரசம் சார், நான் பேசுறது கேக்குதா? கரூர் முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க இணையத்துல பேசுறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. 2 பேர் பேசினா கேட்காது. சொன்னதை செய்வோம், தெய்வத்தை சொல்வோம், அப்படியே இல்லன்னா மன்னிப்பு கேட்போம். சரி சமரசம் சார், இல்ல இப்ப டங்ஸ்டன் பத்தி நீங்க சமரசம் சார் ஆக்சுவலா நீங்க டங்ஸ்டன் பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறை சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த சுரங்க திருத்த மசோதாக்கு அதிமுக ஆதரவு அளிச்சிருக்கின்ற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ அதையும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. நீங்க ஆனா டங்ஸ்டன் பத்தி நீங்க இப்ப திமுக கேள்வி கேட்கறீங்கன்ற ஒரு விஷயமும் வருது இல்லையா? எங்க டங்ஸ்டன் இதுல இந்த திமுக அந்த நேரத்துல அந்த சட்டத்துக்கு அவங்க கொண்டு வந்து எப்ப எதிர்க்கிறாங்க. இப்ப மீத்தேன் யார் கொண்டு வந்தா யார் எதிர்க்கிறா? நீட் யார் கொண்டு வந்தா யார் எதிர்க்கிறா? மதுவிலக்கு யார் கொண்டு வந்தா யார் எதிர்க்கா? எந்த பிரச்சனையில திமுக ஒண்ணு சரியா இருக்கு. நீங்க எங்கேயாவது நீங்க எந்த விஷயத்துல வீட்டுல ராம வெளியில கிருஷ்ணன், அதான் திமுக கொள்கை. அப்படி இருந்தா நாடு உருப்பிடுமா? உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, இதுதான் உலகம். நாடு உருப்பிடி ஆகுமா? நாங்கள் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். நாங்க யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்க அண்ணா சொன்ன மாதிரி நான் யாருக்கும் அடிமையாக எப்படி விரும்ப மாட்டேனோ அதே போல் முதலாளியாக இருக்கும் ஆசைப்பட மாட்டேன். அப்படிதான் எங்களுடைய எண்ணம். அது மாதிரி இவரு தான் ஏதோ பெரிய முதலாளி மாதிரி மற்றவங்க எல்லாம் வேலைக்கார மாதிரி நினைச்சுன்னு பேசுறது அபத்தம், அநியாயம், அக்கிரமம். அது அழிஞ்சு போறதுக்கு காலம் வந்துச்சுன்னு அர்த்தம். அது காலம் பார்ப்போம். நீங்க காலம் பார்ப்போம். சரி சார், தொடர்ந்து பேசலாம் சமரசம் சார். நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட, நான் தொடர்ந்து வரேன். திரு ஜெயகண்ணன் சார், இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்திய அரசுக்கு கூட விமர்சிக்கிறதுல கொஞ்சம் ஒரு கடுமையான தன்மை இல்லை, ஆனால் மாநில அரசை கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க அதிமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முதல்வர் வச்சிருக்காரு. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி குறித்தோ இடஒதுக்கீடு குறித்தோ பெரிய அளவில் அவர்களுக்கு புரிதல் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அதை எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ இந்த செய்தியில் என்னென்னா, அண்ணல் அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் ஒரு பொதுவான தலைவர் என்பதை இந்த பொதுவெளியில் பேசுவதற்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரிதல் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலேயே
அம்பேத்கர் குறித்த அவதூறு கருத்துக்களை பேசுகின்ற பொழுது இந்தியாவில் உள்ள அத்தனை முற்போக்கு கட்சிகளும் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் கண்டித்த பிறகும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது குறித்து பேசாமல் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசியல் கட்சியே இல்லை என்பதற்கான உதாரணம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிவருடி என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள், அது உண்மையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ரீதியாக ஒரு ஒற்றை சமூகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக பல்வேறு செய்திகள் வரும். அதை நம்பினது கிடையாது, என்றைக்குமே அது குறித்து பேசியதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களை உடைய இயக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி சொல்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட அந்த இன்னும் பட்டியலின மக்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் குறித்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றாததை முதலமைச்சர் கேட்டிருப்பது மிகவும் சரியான ஒன்று. இபிஎஸ் குறித்த மற்ற எந்த தலைவருமே இது குறித்து பேசவே இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா, பொதுக்குழுவாக இருக்கட்டும், மற்ற அந்த இடத்துல பாரதிய ஜனதா வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல, அது மாதிரியான ஒரு அந்த இது வலியுறுத்தணுங்கிற மாதிரி கூட ஏதாவது ஒரு அழகா சொல்லியிருக்கார் முதல்வர். கீச்சு குரலிலாவது நீங்கள் கண்டித்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தி என்னன்னா, ஒரு பெயரளவிற்கான கண்டனம் கூட இல்லை. புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கண்டனத்தை போன்று கூட சொல்லல. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமா இல்ல இது குறித்து என்ன எப்பொழுதுமே அடிமட்ட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வாக்குகளுக்கு மட்டும் உள்ளவர்களா? அண்ணல் அம்பேத்கர் குறித்த புரிதல் அவ்வளவுதானா, இல்ல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணல் அம்பேத்கரை மதிக்கவில்லையா, பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்து போகிறதா என்ற கேள்விகள் எழுவது இயல்புதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒரு நிர்வாகிகளும் இது குறித்து பேசவும் இல்லை, இது குறித்த செய்திகளும் இல்லை. ஒட்டுமொத்த தேசமே இன்றைக்கு கொதித்து எழுந்திருக்கிறது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வழக்கறிஞர்கள் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் குறித்து அவதூறு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பதவி விட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக செய்தியில் அது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதை தாண்டி அவர் சொன்னக்கூடிய மற்ற குற்றச்சாட்டுகளில் இருக்கிற உண்மை எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாகவே நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவருடைய குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பதவியை நாடித்தான், அதனால தான் 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக சமரசம் சொல்றேன். என்றைக்காவது எந்த ஒரு மனிதனாவது தமிழ்நாட்டில் இருக்க குடிமகன் முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லியிருக்காங்களா? எடப்பாடிங்க வாங்க, இல்லைன்னா ஏதாவது இபிஎஸ்ங்க வாங்க, முதலமைச்சர்னு சொன்னதே கிடையாது. அவர் வெற்றிகரமாக எந்த அளவில் ஓட்டினாருங்கிறத நம்மளும் பார்க்குறோம். ஆளுமை வேண்டும். நான் என்ன சொல்றேன், உங்க கட்சியை காப்பாற்றுவதற்கும் வந்த புதிதில் 2 வாரம் கூட தாங்காது, 1 மாசம் தாங்காது ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தாங்க. எதிர்க்கட்சியாக இருந்த சொன்னாங்க. ஆனா நான் இன்னும் சொல்ல போனா அவருடைய ஆட்சி காலத்தில் சில புயல்கள் வெற்றிகரமாக நான் என்ன சொல்றேன், ஆளுமை மிக்க தலைவராக இருந்தீங்களா? பாரதிய ஜனதா கட்சிகள் அவருடைய கடைக்கண் பார்வையில் அவங்க சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சியாக இருந்தீங்க. அவர் சொல்றாரு 11 மருத்துவக் கல்லூரியில் வந்துச்சு, 11 மருத்துவக் கல்லூரியில் வந்துட்டதுனாலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியா? இன்றைக்கு எதிர்க்கட்சியை என்ன பணி ஆற்றி இருக்கிறது? எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி இழந்த ஒரு கட்சியாக, இன்னும் சொல்ல போனால் பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றுவதற்காக அடிமட்ட மக்களையும் ஒட்டுமொத்த தொண்டர்களை அடகு வைத்த கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இபிஎஸ்ஐ திரு முதல்வர் அவர்களை கண்டித்தது மிகவும் நியாயமான ஒன்றுதான். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார் சார், உங்களுடைய பார்வை இந்த விஷயத்தில்? இதில் நம்ம 2 கட்சியுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஜெயக்கண்ணன் சொன்னார் அதிமுகவுக்கு உரிமையே இல்லை சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்குன்னு. ஆனால் அவர் ரொம்ப கொஞ்சம் யோசிக்கணும். தீக்கான்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாங்க. அப்போ அந்த தீக்காக்கும் திமுகவுக்கும் உண்டான உறவு என்னங்கிறது அவர் விளக்கணும். அப்போ அன்னைக்கு 69% இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இருக்குன்னா அது கொண்டு வந்த பெருமை ஜெயலலிதா கொண்டு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பொதுவாக அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அடுத்தது இன்னைக்கு பேசக்கூடிய கட்சிகள் பூராமே இன்னைக்கு அம்பேத்கர்னு பேசுறாங்க. திருமாவளவன் அவர்களே இதை ஒரு இடத்துல ரொம்ப பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. என்ன சாட்டுறாரு? தலித் அல்லாத எந்த ஒரு அரசியல் தலைவர் வீட்டிலையும் இதுவரைக்கும் நான் அம்பேத்கர் போட்டோவே நான் பார்த்தது இல்லைங்கிறார். அப்ப இன்னைக்கு எந்த கட்சிக்கு அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு தார்மீக உரிமை இருக்கு? அப்போ இதுதான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு அம்பேத்கர்னு சொல்றது பூராமே சாதி சார்ந்த வாக்குகளை வாங்கறதுக்காக அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இதே அமித்ஷா அவர்கள் பேசினது இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகிருக்கு. அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனாலும் அவரை பேசின அந்த முதல்ல பேசின அந்த ஒரு 6 செகண்ட் பேச்சை மட்டும் வச்சுட்டாங்களே ஒழிய, அதை பேசினதுக்கு அப்புறம் அவர் என்ன பேசினாருங்கிறத யாராவது பார்த்தாங்களா? அவர் என்ன சொல்றாரு? நீங்க அம்பேத்கர்னு பேசுங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா அந்த அம்பேத்கரை பத்தி நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க அம்பேத்கருக்கு இழைத்த அநீதியை விட வேற யாராவது இழைச்சிட முடியுமா? அப்ப அவர் கேட்கிறார், கேள்வி என்ன கேட்கிறாரு? முதல் மந்திரி சபையில இருந்து அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கு காரணம் என்ன?
என்ன காரணத்தினால அவர் உங்க மந்திரி சபையிலிருந்து வெளியே போறார்? அடுத்தது வந்து ராய் வந்து லெட்டர் எழுதுறாரு. ராஜாஜி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மினிஸ்ட்ரியில இருந்து ராஜினாமா பண்ற அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கு, இது நமக்கு சீரியஸா இருக்குங்கும் போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ராஜாஜி வெளியே போனார்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், ஆனா அம்பேத்கர் போனார்னா அதனால எந்த நஷ்டமும் கிடையாதுன்னு பதிவு பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க அதே மாதிரி அவர் விடுதலை ஆகும்போது கூட அம்பேத்கர் வந்து அவர் ஃபீல் பண்ணது என்னன்னா, இன்னைக்கு விடுதலை வந்து வெள்ளையர்கள் ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கிட்ட அந்த சுதந்திரம் போயிட்டோம்னாக்கா இருக்கிற, ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வந்து தலித்துகளுக்கு எகென்ஸ்டா ஒரு பெரிய அடக்குமுறையை கையாண்டுட்டு இருக்கு, அதனால வந்து இந்த சுதந்திரத்தை வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுக்கறதுல வந்து அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி இதே காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை எம்எல்ஏ தேர்தலையும் எம்பி தேர்தலையும் தோக்கடிக்குது. அரசியல் சாசனத்தை உண்டு பண்றதுக்காக அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஆல் இந்தியா பூரா 295 நபர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்படுது. அப்ப நம்ம இந்திய நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா 11 மாநிலம் தான். அப்ப 4 மாநிலத்தை வந்து முஸ்லீம் ஆளுது, மீதி இருக்கக்கூடிய 7 மாநிலத்தை காங்கிரஸ் ஆளுது. அப்ப இவர் வந்து மத்திய இதுல நம்ம மகாராஷ்டிரால இருந்து அப்ப ஒரு 17-18 எம்எல்ஏ வந்து அம்பேத்கர் வச்சிருக்காரு. அவர் அங்க அனுப்பும் போலான்னு முயற்சிக்கும் போது டெல்லியில இருந்து குரல் வருது, இல்ல அவங்க வந்து ட்ரபிள் மேக்கர், அவர் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அன்னைக்கு வந்து ஒன்றிணைந்த பங்களாதேஷ் அப்ப நம்ம கூட இருக்கு, அப்ப வந்து டாக்கால இருந்து வரக்கூடிய உறுப்பினர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஸ்ரா ஒரு ஜெகநாத்னு வரும். சரி, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளார வராரு, பாராளுமன்றத்துக்கு வரும்போது எங்க அம்பேத்கர்னு கேட்கும்போது இல்ல இவர் வந்து இதுல இடம் பெறலன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு, என்னுடைய இடம், எனக்கு இதுல வந்து இது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில எனக்கு இடம் வேண்டாம், நான் வெளியே போறேன், அம்பேத்கரை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படித்தான் அம்பேத்கர் வந்து இந்த சாசனத்துக்குள்ள உள்ளார வராரு. நம்ம ஏற்கனவே தனி விவாதமாவே பேசுறோம். இது என்ன காரணம்னா தலைப்புக்குள்ளார தான் வரும், ஏன்னா நீங்க அம்பேத்கரை பத்தி இதுல வச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி தூக்கி பிடிக்கிற ஒவ்வொருத்தரும் அம்பேத்கருடைய கொள்கையை தெரிஞ்சு அவருடைய தார்மீக உரிமையை புரிஞ்சு இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுறதுக்காக தூக்கி பிடிக்கிறாங்களா, இல்ல அந்த சாதியை வந்து வாக்கு இவர் வந்து ஒரு சாதி அடையாளமா படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்குண்டான தலைவர். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஹோல் வேர்ல்டுன்னு எடுத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வர்றதுக்கு அப்ப நேரு அவர்கள் காந்தி கிட்ட போய் கேட்கிறாரு, சார் ஐவன் ஜென்னிங்ஸ் வந்து கொண்டு வரலாமா, அவர் சில கான்ஸ்டிடியூஷன்லாம் எழுதி இருக்காரு. அப்போ காந்தி சொல்றாரு 2 மாசத்துல விடுதலை ஆக போறோம், உன்ன வந்து வெள்ளக்காரங்க இருந்து அரசியல் அமைப்பை வாங்கணுமா, ஏன் அம்பேத்கர் இல்லையா இங்க அரசியல் சட்டம்? அந்த மாதிரி அதுக்குள்ளார அந்த உறுப்பினருக்கு வந்து தலைவரா கொண்டு வந்தது காந்திஜி. அப்போ எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அம்பேத்கரை வந்து நாங்க முக்கியத்துவம் சொல்றீங்க, ஆனா இவ்வளவு முக்கிய தலைவரை வந்து அதிமுக கொஞ்சம் கூட பேசவே இல்லைன்றது கண்டிப்பா நம்ம இல்ல. அதனால இப்ப நான் சொன்ன அத்தனை விவரமும் அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு அரசியல் தலைவரா இருக்கறனால எந்த கட்சி யாரு அம்பேத்கரை எதுக்காக தூக்கி பிடிக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்ப இன்னைக்கு குரல் கொடுக்கறீங்க, உண்மையான தார்மீக குரல் கொடுக்கறாங்களா இல்ல எதுக்காக குரல் கொடுக்கறாங்க? அப்ப இதே தமிழ்நாட்டுல சம்பிரதாயத்துக்காக கொடுக்க வேண்டாம், அவர் கொடுக்காமலே இருந்துட்டாரு. இல்ல, அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியதுல இதே வந்து சமூக நீதி பேசுறீங்க, வேக வேகல் என்னாச்சு? என்னாச்சு இன்னைக்கு? நாங்குநேரி என்னாச்சு? இன்னைக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆயிட்டு பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு கொடியேற்ற முடியல, சேர போட்டு உட்கார முடியலையே. ஒரு சத்துணவு கூடத்துல சமைக்கிறவங்க ஒரு தலித்தா இருக்கிறனால இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் அண்ணன் முரளி இருக்காரு, அதே மாவட்டத்தில் அந்த பள்ளியில இருக்கிறவங்க அந்த மாணவர்கள் வந்து காலை உணவை சாப்பிட மாட்டான்னு போறாங்க இல்லையா? எத்தனை தலித்துகளை 2 தலித்துகளை வந்து இன்னைக்கு தான் வந்து அந்த மலம் கலந்த தண்ணீர். இதே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2 நபர்களை வந்து அவங்களுடைய மலத்தை மாற்றி திங்க சொல்லி அவங்க மேல ஒண்ணு கடிச்சு விடலையா? இதெல்லாம் நடக்கலையா தமிழ்நாட்டுல? அப்ப அன்னைக்கெல்லாம் இந்த சமூக நீதி தெரியலையா? அன்னைக்கெல்லாம் இந்த அம்பேத்கரை தூக்கி பிடிச்சு போராடணும்னு எந்த அரசியல் கட்சிக்கும் தோணலையா? அப்ப எதற்காக நம்ம அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம்? அவருடைய கொள்கையை உள்வாங்கி இருக்கிறோமா? அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி இருக்கிறோமா? அவருடைய கொள்கை கோட்பாடுனால அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்துறோமா? அப்ப இதுக்காக சும்மா வந்து அவர் இதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்றேனே, அந்த மாதிரி அவர் பேசியிருக்க கூடாது. உள்துறை அமைச்சர் அப்படியே இருந்தாலும் அதுக்கு அப்புறம் பேசுனதெல்லாம் ஏன் நீங்க கவனிக்கல? அதையெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கணும் இல்ல? அப்ப அதையெல்லாம் நீங்க கவனிக்காம ஃபர்ஸ்ட் பேசின ஒரு 6 செகண்ட மட்டும் புடிச்சுக்கிட்டு இந்தியாவை பூரா ஒரு போராட்டமா நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? சரி சார், இந்த பாயிண்ட் அப்ப இத நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இதுல வந்து எப்படி அதிமுகவை நம்ம வந்து குறை சொல்லிர முடியும்? நம்ம நடுநிலைமையா பாக்குற ரெண்டையும் புரியுது. அந்த விஷயம் நீங்க சொல்றீங்க. அது போக நான் பல குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க. செஞ்சல் புயல்ல திமுகவுடைய செயல்பாடுகள் பற்றி விமர்சிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயம் அது வந்து இந்த அதிமுக அந்த இதுலயே வந்து
மத்தியில உண்டான அரசாங்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி ஆதாரங்களை தக்க வகையில வழங்கணுங்கிறதையும் அது ஒரு ரெசல்யூஷனா கொண்டு வந்து வலியுறுத்திருக்காங்க அதிமுக. ஆனா வந்து இந்த தமிழக அரசு சிறப்பா செயல்படலன்னு சொல்றாங்க. முதலமைச்சர் சொல்லும் பொழுது மத்திய அரசு நிதி கொடுக்காட்டா கூட நாங்களே வந்து நம்ம நிதி கொடுத்திருக்கோம், உடனடியாக நிவாரண தொகைகளை வழங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இயற்கை சீற்றம். இது வந்து இப்ப அதிமுக வந்து இப்ப திமுக வந்து ஒரு கட்டமைச்சுட்டு ஒரு வெள்ளத்தை கொண்டு வர போறது இல்லை. இதே வந்து அதிமுக இருக்கும்போதும் நம்ம ஆட்சியில மழை வந்து வெள்ளம் வந்து நம்ம சீலழிஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அப்ப இப்ப திமுக ஆட்சியில மட்டும்தான் இன்னைக்கு வெள்ளம் மழை வருதா? அதிமுக ஆட்சியில வரலையா? எப்படி கையாண்டாங்கன்றதுதான் கேள்வி. இல்ல அதுதான் இது இயற்கை சீற்றத்தை வந்து இப்பயே என்ன சொல்றாங்க, எத்தனை கருவிகள் இருந்தாலும் எத்தனை நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சரியான முறையில வந்து இந்த ஒரு புயலையோ அதனுடைய வீரியத்தையோ கண்டுபிடிக்கிற திமுக அரசுக்கு தான் வந்து நீங்க சப்போர்ட் பண்ண சாதகம் இல்ல. நான் சொல்றது எந்த அரசாங்கமா இருந்தாலும் அது திமுக ஆண்டட்டும் அதிமுக ஆகட்டும், மக்களுக்கு கஷ்டம் வரும்போது காப்பாற்ற வேண்டியது அரசாங்கம். அப்ப நீங்க மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலங்கிறதுக்காக இல்ல, மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலன்னா மக்களை நட்டாத்துல விட்டுறலாமா? அப்புறம் எதுக்காக செஞ்சேன்னு சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள். நாங்க எல்லா அரசாங்கமும் செய்யுது. ஆனா நமக்கு 5000 கோடி 6000 கோடி எல்லாம் செலவு பண்ணிட்டோம், 98% வேலையை முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை அளவு மழை வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க போது. கரூர் முரளி சார், அதாவது மக்கள் வரிப்பணம் வந்து இந்த ஆட்சியில வீணடிக்கப்படுகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. அதாவது ஃபார்முலா 4 கார் பந்தயமாக இருக்கட்டும், அதே போன்று இந்த பேனா சிலை அமைப்பது போன்ற விஷயங்களுக்காக மக்கள் வரிப்பணம் வீணாக்கப்படுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. கார் ஃபார்முலா பந்தயம் வைக்க கூடாதுன்னு சொல்றாரா எடப்பாடி பழனிசாமி? விளையாட்டுகளை ஊக்குவிக்க கூடாது என்று சொல்கிறாரா? இதையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் விளையாட்டுத்துறையே உதயநிதி ஸ்டாலினிடம் போய் முடங்கி போய் கிடைக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த துறைக்கு அமைச்சராக வந்த பிறகு கார் பந்தயம் நடத்தியதன் மூலமாக உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெருமை மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையினுடைய பெருமையும் உயர்ந்திருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நாங்கள் எந்த நிதியும் விரயம் செய்வதில்லை, பேனா சிலை என்று சொன்னார்கள், பேனா சிலை வைப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். அடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை நாட்டு மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் தான் சரியான முறையில் சரியாக மக்களை போய் சென்றடைவதற்காக தான் நாங்கள் நிதிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, நாங்கள் இன்னும் வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செய்வதற்கு 100 கோடி ரூபாயை செலவு செய்ததை போல வீண் செலவுகளை செய்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அல்ல. இது மக்களுக்காக பயன்படுகிற ஆட்சி. அண்ணன் சமரசம் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், ஐயா அவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. என்ன மரியாதை என்று சொன்னார்? அவர் பேசுகிற பொழுதே சொன்னார், அண்ணா காலத்தில் இருந்து பெரியார் காலத்தில் இருந்து நான் அரசியல் செய்கிறேன் என்று சொல்கிறார். அவரை எங்களை பார்த்து கேட்கிறார், எதிர்க்கிறோம், எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறோங்கிறார். நான் கேட்கிறேன், ஆளுநர் வந்து நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்தையே வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறார். ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தையே புறம் தில்வது போல தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடு என்று சொல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி கண்டித்தாரா? எடப்பாடி பழனிசாமி அதற்காக கோபப்பட்டாரா? தன்னுடைய கண்டன கணைகளை வீசினாரா என்றால் அப்பொழுதும் அமைதியாக தான் இருந்தார். இப்பொழுது கூட ஒன்றும் கிடையாது. இரும சிறுபான்மை மக்களை பற்றி பெரிய கவலைப்படுகிறாரே, சிறுபான்மை மக்களை பற்றி கவலைப்படுவதை போல நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாரே. அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற சேகர் யாதவ் அவர் என்ன செய்தார்? பஜ்ரங் தளத்தினுடைய கூட்டத்திற்கு சென்று சிறுபான்மை சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சகிப்பு தன்மையை போதித்து தர வேண்டும். இஸ்லாமியர்களால் தான் முஸ்லிம்களால் தான் இந்தியாவினுடைய முன்னேற்றமே பாதிக்கப்படுகிறது என்று ஒரு நீதிபதி போய் பேசிய பிறகு உடனே நாடாளுமன்றத்தில் 55 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அதில் அதிமுக கையெழுத்து போட்டதா? அதிமுக கையெழுத்து போடுவதற்காக போடாமல் பதுங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை எங்க எதிர்த்திருக்கிறார்கள்? எங்கேயும் எதிர்ப்பது கிடையாது. அடிமையாக தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு என்பது சரியான முறையில் சரியான பாதையில் எங்கள் பயணம் இருக்கிறது. சமரசம் ஐயா பேசும்போது இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு, சட்டம் ஒழுங்கு வந்து இங்க சரியாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து தொடர்ந்து வைக்கப்படுகிறது. போதைப் பொருள் அதிகம் புழக்கம் இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான். குட்காவுக்கு ஒரு மந்திரி யாருன்னு இப்ப குழந்தைய கேளுங்க, குட்காவுக்கு மந்திரி யாருன்னு கேட்டா விஜயபாஸ்கர் சொல்லுவாங்க. இதுக்கிடையே ஒரு மந்திரி இருந்த ஆட்சி உங்க காலகட்டத்துல போதை பொருள் இல்லையா? கள்ளச்சாராயம் கிடையாதா? யாரு குடிச்சு சாகலையா? நான் கேட்கிறேன், சார் கூட அரசாங்கம் நடத்துகிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் தவறு நடக்கதான் செய்யும். நான் இல்லை என்று சொல்லவில்லை.
எல்லா இடத்திலும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிமுக ஆட்சியை காட்டிலும் எங்கள் ஆட்சி எந்த வகையிலும் எங்கள் ஆட்சி மோசமான ஆட்சி என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு நல்ல ஆட்சியை எங்கள் தளபதி தமிழ்நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார். பசி இல்லாத குழந்தைகளுக்கு பசி இல்லாமல் இருப்பதற்கு காலை உணவு திட்டம் எவ்வளவு நான் கேட்கிறேன். ஐயா சமரசம் அவர்களுக்கு தெரியாதா? சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்ததுதான் எம்ஜிஆர் எத்தனை பேர் புகழ்ந்தார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலே காலை உணவு திட்டத்தை தளபதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காருல்ல, அதுல ஐயா சமரசம் பாராட்டணும். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடாது. கேட்டா அந்த காலத்து அரசியல்வாதி நீங்க. எடப்பாடியை பேசுறதுக்கு நீங்க வரவே கூடாது. எனக்கு வருத்தமா இருக்கு. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். சமரசம் சார், நீங்க இந்த மாதிரி ஒரு நல்லாட்சியை பாராட்ட வேண்டும், ஆனால் நீங்க வந்து தொடர்ந்து எதிர்த்து வருகிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். அம்பேத்கருடைய விஷயத்தை, அவருடைய எண்ணத்தை, லட்சியத்தை, கனவை நினைவாக்கியவர் யார்? கருணாநிதியா, ஸ்டாலினா, எடப்பாடியாரா, எம்ஜிஆரா, அம்மா புரட்சி தலைவியா? அதை பார்க்கணும். இந்தியாவிலேயே ஆண் 50%, பெண் 50% உள்ளாட்சி தேர்தலுக்கு கொண்டு வந்தது யார்? அதிமுகவா திமுகவா? இதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டோம். அது யாருடையது? இரண்டு ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் சொல்றது நம்மால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நாம் தேர்தலிலே, உள்ளாட்சி தேர்தலிலே ஆணுக்கு 50%, பெண்ணுக்கு 50% கொண்டு வந்து நிறைவேற்றி நடத்தி காட்டியது எது? அதிமுக இல்லையா? அது போயிட்டோம். 69% இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தது? எந்த ஆட்சி கொண்டு வந்தது? இடஒதுக்கீடு. அது வந்து அதிமுக கொண்டு வரலையா? அம்மா கொண்டு வரலையா? அதனால அவ ஆரிய பெண்ணும் கூட பார்க்க எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? அது வர ஆத்திரப்படாதீங்க. உங்களுக்கு பதில் சொல்றது குறுக்க வராதிங்க. எந்த கேள்வினாலும் நான் பேசுற பதில் சொல்லிட்டு நான் விடுறேன். பதில் சொல்ல முடியாம இங்க போக மாட்டேன். அங்கே இருந்தா மக்களோடு கூட பேசலாம். நான் இங்கிருந்து பேசுறது கஷ்டம். ஆகையினால 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்து வெற்றி பெற்றது இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாடுதான், அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். அது மட்டும் இல்ல, அம்பேத்கரை சொல்றோம், ஒரு தலித்து பொது தொகுதியில் நிற்க முடியுமா? எத்தனை கட்சி நிறுத்தி இருக்குது? அதிமுக தான் தலித் ஏழுமலையை ஒரு பொது தேர்தலில் நிறுத்தி ஜெயிக்க வச்சு கொடுக்க வேணாம். நானு குறுக்க பேசாதீங்க தயவுசெய்து. நான் பேசுறது பேசுங்க. அது மட்டுமல்ல, ஒரு லியாவுதீன் அரவக்குறிச்சியில் நிறுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பியது அதிமுக. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் இல்ல, ஒரு அருந்ததியரை ஸ்பீக்கரா சபாநாயகரை கொண்டு முதலமைச்சரே எழுந்து நிக்கணும் அப்படின்னு சொல்ற பெரிய பதவியை கொடுத்தது யார்? அதிமுக கழகம். தயவு செய்து இங்கே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தேடி எடுத்து அதை கொண்டு வந்து விவாத பொருளாக்கி நீங்க கொச்சைப்படுத்தாதீங்க. நீங்க செஞ்சதை சொல்லுங்க. சந்தோஷம், வரவேற்கிறோம், நாங்களும் பாராட்டுறோம். நாங்களும் இந்த குடிமக்கள், நாங்களும் தமிழ்நாட்டை பிறந்தவங்களும், நாங்களும் இந்த ஆட்சியில தான் இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எம்ஜிஆர் மறைந்தார், உடனே மு.க. வந்தார். ஆனால் அம்மா மறைஞ்சாங்க, வர முடியல ஸ்டாலினால. எடப்பாடிய அங்கே நின்று வென்று ஒரு பெரிய திரு சமரசம் சார், அதாவது எதிர்கட்சி தலைவர் சார் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, இல்ல எதிர்ப்பதற்கு காரணம் இல்லாதனால சில பொய்களை சொல்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றேன், எடப்பாடிக்கு யாரு ஓட்டு போட்டு முதலமைச்சர் உட்கார வச்சா? மக்களை போட்டு உட்கார வச்சாங்க. நீங்க தவறான தகவல் சொல்றீங்களே, சொல்லாதீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? நான் கேட்கிறேன். ஓட்டு போட்டதாக யாரு? ஜெயலலிதா முதலமைச்சராக வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாமே தவிர திரு கருண் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இல்ல இப்ப அப்படி கேள்வி கேட்டோம்னா இப்ப துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த உதயநிதி அவர்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்ற ஒரு கேள்வி வைக்க வேண்டிய தவறான தகவல் தராதீங்க. நீங்க தவறான தகவல் நீங்க சொல்லாதீங்க. சரி ஓகே சார், வரேன் சார். சமரசம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் கரூர் முரளி சார் கொஞ்சம் இருங்க. ரெண்டு பேர் பேசினா ஒண்ணுமே புரியாது. டிடிவி ஜெயிச்சா இந்த ஆட்சியே போயிடுது. நாங்க ஒருவனு குறுக்கோழியில போய் மூக்கு சரி சார், நான்
நான் மறுபடியும் வரேன். திரு கரூர் முரளி, திரு சமரசம் சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். இங்க பேசலாமா? ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து 4வது 5வது இடத்துக்கு கன்னியாகுமரியில போயிட்டீங்க. பாராளுமன்ற சார் கரூர் முரளி சார், சார் வரேன் சார், நான் மறுபடியும் வரேன். சமரசம் சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் சார், வரேன் சார். திரு ஜெயகண்ணன் சார், அதாவது தொடர்ந்து வந்து இப்போ முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு. சமரசம் சார், நான் வரேன், மறுபடியும் வரேன். நான் வரேன் உங்கள்கிட்ட வரேன். உள்ள பேசிட்டு நான் மறுபடியும் வரேன். அதாவது கட்சியை விமர்சிப்பதற்கு, ஆட்சியை விமர்சிப்பதற்கு அவங்கள்ட்ட எந்த விதமான பாயிண்ட்ஸும் இல்லை. அதன் காரணமாக வந்து ஒரு பொய்யான தகவல்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரே சொல்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு. அது உங்களுடைய பார்வை? இல்லை, ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியாரை பொறுத்தவரை அவருடைய கட்சிக்கு வந்து கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணைய முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சியை கொண்டு வர முடியுமாங்கிற ஒரு மூமெண்ட்டில் இருந்து பார்த்தாங்க. தொடர்ச்சியாக அது குறித்து ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் எடுத்து இன்னொன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதேனும் குறை நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் தான் வந்து அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி. அந்த எதிர்க்கட்சியாக இருக்கிறது மக்கள் நல பிரச்சனைகளில் வெளியில் வந்து போராடினதா தெரியல. ஆனால் எந்த அதாவது அரசியல் ரீதியாக எப்பொழுதெல்லாம் ஒரு சாதனை குறித்து பேசும்போதெல்லாம் ஏதாவது காரணங்களை சொல்கிறாரு. ஒரு எடப்பாடியாருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து செய்யக்கூடிய அந்த அளவுக்கு காரணங்கள் இல்லை. அதை சொல்கிறது தான் இந்த காரணத்தில் எதுவுமே எந்த ஒரு காரணமும் எனக்கு கிடைக்கல. அதனால சம்பந்தம் இந்த பிரச்சனையில் வர்றீங்க இல்லையா, அண்ணல் அம்பேத்கர் குறித்த ஏதேனும் எந்த பொதுக்குழுல திமுக அரசு மேல சுமத்திய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுல வந்து உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? குற்றச்சாட்டுகளே இல்லங்கிறதுனால தானே அவர் இப்போ வந்து இது ஃபார்முலா 4ல வந்து பணம் விரயமானதுன்னு சொன்னது, அதே மாதிரி வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குன்னு சொல்றது, போதைப் பொருள் புழக்கம், இது எல்லாமே போய் தானே. அரசு முடிவுகள்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல எல்லா முடிவுகளும் நீங்க எதிர்க்கட்சியா போராடலாம். அந்த நேரத்துல நான் சொன்ன ஃபார்முலா உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த நேரத்துல ஏதாவது எதிர்க்கட்சிங்கிற முறையில் போராடி இருக்கீங்களா? இதே திரு அண்ணாமலை அவர்கள் நாங்க தான் எதிர்க்கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தே இழந்துருச்சுன்னு சொன்னப்போ ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அன்றைக்கெல்லாம் எந்த பேச்சையுமே பேசல. இன்னைக்கு வந்து என்னன்னா, அடுத்த கட்டமாக 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவராக இருக்கார் எடப்பாடியார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எதிர்ப்பதற்கு ஏதேனும் ஒரு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக சார். அன்னைக்கு திரு நந்தகுமார் சார் அன்னைக்கு இந்த நடைபெற்ற அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கூட பேசும்பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது, நம்ம கட்சியில் இருக்கிறவங்க நமக்கு ஓட்டு போட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மகிட்ட 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, குடும்பத்தில் ஓட்டு போக அதுக்கான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவருடைய பரிதாபமான நிலைமை தான் தெரியுது. என்ன காரணம்னா, 8 கோடி பேர் வந்து நம்ம கட்சியில் தொண்டர்களாக இருந்தால் கூட, தொண்டர்னா என்ன, அதாவது கட்சியில் மெம்பர் ஆகிருக்கிறவங்க, ஓட்டு போடுறவங்க இல்லை, மெம்பர் ஆகிருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 2024 தேர்தலில் கிடைச்சது வந்து 89.4 லட்சம் ஓட்டு தான் விழுது. 1,33,00,000 21 வாங்குறாங்க. அது வந்து சரிஞ்சு 89.4 லட்சம் ஓட்டு தான் வாங்குறாங்க. அப்போ இந்த 2 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கக்கூடிய பேரியக்கம் தான் ஜெயக்குமார் டிவிக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் அதை தான் ஓங்கி ஒழிப்பார். அப்போ மீதி இருக்கக்கூடிய 1,11,00,000 பேர் எந்த கட்சியில் போய் வாக்களிச்சிருக்காங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ அந்த ஆதங்கம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வராமல் இருக்காது இல்லை. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, அவங்க கட்சி ஆள்களே அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன இதே 2019 21 தொகுதி எம்பியில் நின்று 1,27 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. இந்த 2024 ஒரு தொகுதி சேர்த்து நிற்கிறாங்க. 22 தொகுதி நின்று 1,17 லட்சம் வாங்குறாங்க. ஒரு தொகுதி சேர்த்து நின்று 10 லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்குறாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் மட்டும் திமுகவுக்கு நீங்க அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 11% வாக்கு திமுகவுக்கும் குறையுது. அப்ப இவங்க எல்லா 2 கட்சியுமே திராவிட கட்சிகள் வந்து திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க போது அவங்க எங்க ஓட்டு போட்டிருக்காங்கிற கேள்வி பொதுமக்கள்கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவும் திமுகவும் 2ஐயும் கூட்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு 6,4 கோடி வாக்காளர்கள் இடத்துல 2,06 லட்சம் வாக்கு தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒரு 31% வாக்காளர்கள் தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தனிப்பெருங்கட்சியா வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, இபிஎஸ் வந்து சொல்றாரு 2 கோடி தொண்டர்கள், ஓபிஎஸ் சொல்றாரு 2 கோடி தொண்டர்கள்னு, சசிகலா அவர்களும் 2 கோடி, மொத்தமா 6 கோடி பேர், மொத்தமே 6,4 கோடி தான் வாக்காளர்கள். இந்தியாவில் இருக்கிற மத்த எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் சேர்த்தீங்கன்னா கூட ஒரு 8 கோடி பேர் தான். அப்ப இவங்க இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு கட்சியும் வந்து எங்ககிட்ட இத்தனை தொண்டர்கள் இத்தனை லட்சம் கோடி பேர்னு சொல்றது இது ஒரு பெரிய ஸ்கேம். இதை வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல தேர்தலில் நிக்கிறவங்க பூரா அவங்களுடைய சொத்தை வந்து பகிரங்கமா அறிவிக்கணுங்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய தொண்டர்களை அறிவிக்கணும்.
எத்தனை பேரு ஒரே ஆளு எத்தனை கட்சியில மெம்பரா இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு 3 மடங்கு இப்போ வந்து 8 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற வந்து அவருடைய 8 மடங்கு அதிகரிச்சிருச்சு. விஜய் அவர்களும் சொல்றாரு எங்களுக்கு 95 லட்சம் பேர் மெம்பர் ஆயிருக்காங்கன்னு. விஜய் சொல்ல அவருடைய கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சிக்கு ஒரு 95 லட்சம் பேர் மெம்பர் ஆயிட்டாங்கிறது வருது. அப்ப இதெல்லாம் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாரும் சேர்த்து கணக்கு போடுறாங்க. ஏன்னா மொத்த வாக்காளர்களை கணக்கு போட்டா இங்க டேலி ஆக மாட்டேங்குது. அப்ப ஒவ்வொரு கட்சியும் இது வந்து ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒரு கட்சியில வந்து மெம்பர் ஆகுங்கிறது பெரிய விஷயமே இல்ல. இப்ப நான் வந்து ஒரு கட்சியினுடைய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கு 5000-10,000 ரூபாய் இருக்குது, மீறி போனா 2 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியிலேயே வந்து கம்பல்ஷன் இருக்கு. நீ இத்தனை பேர்த்த சேர்த்தணும்னு அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க யாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாருன்ட்டு உடனே அவங்களே பணத்தை போட்டு கட்சிக்கு மெம்பர்ஷிப் சேர்த்து பதிஞ்சிருவாங்க. இப்ப ஒருத்தருக்கு ஒரு கட்சியில் இருக்கிறவருக்கு மட்டுமா மெம்பரா இருக்க போறாரு? அவருடைய நண்பர் அதிமுக இருப்பாரு, திமுக இருப்பாரு, காங்கிரஸ்ல இருப்பாரு, பிஜேபி இருப்பாரு, விஜய் கட்சியில இருப்பாரு. அப்ப ஒரே மெம்பரை பல கட்சியில மெம்பர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப அதுதான் பிரச்சனை. அப்ப இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியும் எங்க கிட்ட 2 கோடி தொண்டர் 2 கோடி தொண்டர் சொல்றது இதே ஒரு பெரிய ஸ்கேம் நான் பாக்குறேன். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். திரு கரூர் முரளி சார், கட்சி உறுப்பினர்களுடைய அடையாள அட்டையோட ஆதார் கார்டை இணைச்சிடலாம். அதை இணைச்சா கரெக்டா வந்துடும். திரு கரூர் முரளி சார், அதாவது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கீச்சு குரலையா எழுப்பலாம் என்று இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு அதிமுக தரப்புல சொல்லக்கூடிய பதிலா என்ன இருக்குன்னா, ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிட்டு கலைஞர் அவர்களுடைய நாணயத்தை வெளியிட்டது திமுக அரசு, அவர்கள் தான் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறார்கள்னு ஒரு பேச்சு அடிக்கடி அவங்களுடைய பதிலா இருக்கு. சரி, எம்ஜிஆருடைய நாணயத்தை வெளியிடும் பொழுது ஏன் ஒரு மத்திய அரசை ஒன்றிய அரசை சார்ந்தவர்களை அவர்கள் அழைக்கவில்லை? நாங்கள் அழைச்சிருக்கிறவங்க எங்கள் தலைவனுக்கு இமாலய புகழ் உண்டு. இமாலய புகழ் இருக்கிற என் தலைவனை என்னுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு தகுதியும் தராதரமும் உள்ள ஒரு அரசியல் தலைவர் யார் என்று கேட்டால் பிஜேபியில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு நாணயத்தை வெளியிட்டதனாலே எங்களுக்குள் உறவு இருப்பது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது தவறான கணக்கு. ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் வானம் கீழே வந்து பூமி மேலே போனாலும் போகுமே தவிர பிஜேபியோடு திமுக உறவு வைக்காது என்பதில் நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்வதை போல அண்ணன் சமரசம் அவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடியவில்லை. எங்கள் சட்ட அமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் ரகுபதி அவர்கள், கடுமையாக கண்டிக்க வேண்டாம், வலியுறுத்தியாவது கண்டிக்கிறேன் என்று சொல்லாமல் அமைதி என்று மயான அமைதியாக எடப்பாடி பழனிசாமி எங்கே போய்விட்டார் என்று எங்கள் ரகுபதி கேட்டதை போலதான் கேட்கிறோம், நிருபர்கள் கேட்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் இப்படி பேசிவிட்டாரே, உங்கள் பதில் என்னவென்று கேட்ட பிறகு அடுத்த நிமிடத்தில் துணிவுள்ளவராக இருந்தால் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் இது தவறு தப்புன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பதில் சொல்றாரு, ஜெயக்குமார் சொன்ன பதில் தான் என்னுடைய பதில் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போறாரே தவிர அமித்ஷா ஒடியாடுற மாதிரியும் அமித்ஷா சிக்கிடக்கூடாது ஓடி பதில சமரசம் அவர்கள்ட்ட உடனடியாக நம்ம கேட்டு வாங்கிடலாம் சார். இன்னொரு எதற்காக வந்து தவிர்க்கிறீங்க? சமரசம் இல்ல ஐயா, சமரசம் பெரிய அரசியல் தலைவர், அவருடைய முதிர்ச்சி அண்ணா காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர். அவர் வந்து எங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் எப்படி எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு என்று அழியாத புகழ் எம்ஜிஆருக்கு கொடுத்ததோ அதே போல காலை உணவு திட்டம் எங்கள் தளபதி ஸ்டாலினுக்கு வந்து அழியாத புகழை தொடர்ந்து பேசலாம், நேரம் குறைவா இருக்கு. சமரசம் சார், இதை ஒரே செய்தி சொல்றேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு? சரி, நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா சமரசம் சார், 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சிருக்காரா? இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரா? வேண்டாம். 2021 நடந்தது அந்த தேர்தல், நகராட்சி உள்ளாட்சி தேர்தல், அதுல ஜெயிச்சிருக்காரா? ஜெயிக்கல. நம்ம தொடர்ந்து பேசலாம். சமரசம் சார், இல்ல இப்போ பல்வேறு கேள்விகள் அம்பேத்கர் அவர்கள் குறித்து கேட்கும் பொழுதும் அல்லது மத்திய அரசை பெரிய அளவில் கண்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மக்கள் மத்தியில அரசியல் விமர்சகர்கள் பேசுறது என்னன்னா, நீங்க கூட்டணி எதிர்காலத்தில் வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது வேறு ஏதேனும் அதாவது கோப்புகள் ஏதாவது அவர்கள் வெளிக்கொண்டு வந்து விடுவார்களா என்ற பயமா என்ற பல்வேறு கேள்விகள் அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறார்கள். உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, நண்பர் முரளி சார் இளம் ரத்தம் இடிக்குது, ரொம்ப வேகமா பேசுறாரு, வரவேற்கிறேன். ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசிட்டோம். ராகுல், நீங்க வந்து கலைஞருடைய ஸ்டாம்ப் வெளியிடணும்னா நீங்க ராகுல் காந்தி கூப்பிட்டு வெளியிட்டு இருக்கணும். உங்களுக்கு அவங்கதான் தலைமை.
ராகுல் காந்தி சார், ராகுல் காந்தி கவர்மெண்ட்ல சார் எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தான் சார் பண்ணணும். இருங்க பிரதர், நீங்க தெரியுது, நீங்க அப்ப ஆளுங்கட்சியோட கூட்டு நான் சொல்றேன். 2026 திமுக பாஜகவோடு போனாலும் போகுமே தவிர அண்ணா திமுக ஒரு காலம் போகாது, எழுதி வச்சுக்கிட்டா. சரி பாப்போம். சரி சார், உங்க எல்லாம் ரத்த பேச சார் நான் மறுபடியும் நான் சமரசம் சார் உங்ககிட்ட வரேன். நிறைவு கருத்து நம்ம 2 வாட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன் சார், சமரசம் சார் மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட வரேன். திரு ஜெயகண்ணன் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. பொதுவாகவே நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றை சொல்லுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் என்பவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான தலைவர், ஒட்டுமொத்த மானுடத்திற்கான தலைவர், ஒட்டுமொத்தமாக இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய தலைவர். இன்றைக்கும் இப்போ அண்ணல் அம்பேத்கரை எதிர்த்தோ அல்லது ஆதரித்தோ தான் அகில இந்திய அளவில் அரசியல் நடக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்ற ஒரே காரணத்தால் தான் இது மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அம்பேத்கர் மீது அங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு அந்த ஏற்படக்கூடிய அதிருப்தியை தான் அவர்கள் பல வார்த்தைகளில் காட்டுகிறார்கள். கடந்த காலங்களில் அண்ணல் அம்பேத்கர் ஏற்கனவே அம்பேத்கர் குறித்து பல்வேறு தகவல்களை வந்து பெருமையாக புகழாக சொன்னது எப்படி இருக்குன்னா, இங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் மோடி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் பிடிக்கும், பாரதியார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும் தமிழ் குறித்தோ தமிழர்கள் குறித்தோ சிந்திக்காதது போலதான் அண்ணல் அம்பேத்கர் குறித்து பேசுவது என்பது பாரதிய ஜனதா கபட நாடகம். அவர்கள் என்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை மதிக்கவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய இந்த போக்கு மிகவும் தவறானது. அண்ணல் அம்பேத்கர் அவர் அகில இந்திய தலைவர் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரியாததுதான் ஆச்சரியம். நன்றி சார். நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. இப்போ இவர் சொன்னது வந்து ஜெயகண்ணன் சொன்னது பிஜேபி, நம்ம பிஜேபிக்கு ஆதரவு எதிர்ப்பெல்லாம் கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து உள்ளார போய் உண்மையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் 370 அதை வந்து பிஜேபி வந்து வெளியெடுத்துச்சு. அப்போ வந்து இதை கொண்டு வரும்போது ஆர்டிக்கல் 306A, அப்போ 370 கிடையாது. அப்போ இது வந்து அம்பேத்கர் கடுமையாக எதிர்க்கிறார் இந்த சட்டத்தை. சிறப்பு அந்தஸ்தை காஷ்மீருக்கு கொடுக்கறது அம்பேத்கருக்கு உடன்பாடே கிடையாது. அப்போ வந்து ஷேக் அப்துல்லா வந்து காஷ்மீர்லேருந்து போய் இவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ராங்கான அட்வைஸ் கேட்குறீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அம்பேத்கர். ஆனால் அதை வந்து நேரு மூலியமா இதை வந்து கொண்டு வராங்க. இதே வந்து பாராளுமன்றத்துல வந்து அந்த 306A அப்போ இப்போதைக்கு 370 அதை பாஸ் பண்ணும்போது அம்பேத்கர் பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யறாரு. நல்லா கவனிங்க. இந்த சட்டம் நிறைவேறும் போது ஒரே நிமிஷம், இந்த சட்டம் நிறைவேறும் போது அம்பேத்கர் பாராளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் உள்ளார வந்து மத்த பணிகளை செய்யறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து அவருக்கு இந்த அந்த சட்டத்தை வந்து பிஜேபி வந்து இதுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது அப்ரகேட் பண்றாங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து இவர் நம்ம காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனை பத்தி பெருசா பேசும்போது இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து சிதைச்சது யாரு? இந்த ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் 38, 39, 40, 42 இதை கொண்டு வந்து எமர்ஜென்சில இப்ப கரூர் முரளி அண்ணா இருக்காருல்ல, இந்த அமெண்ட்மெண்ட் 38 அடிப்படையில தான் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதே மிஸ்ஸாவில் தான் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த கட்சியோட கூட்டணியில் இல்ல இல்ல, அதான் நான் கேள்வி கேட்கலாம், அவங்க கேட்டுக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ராகுல் காந்தி எங்க போனாலும் தூக்குறாருல, அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷனை காங்கிரஸ் எந்த அளவுக்கு நிர்மூலம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதா? அப்ப பழைய வரலாறுலாம் யாரும் எடுத்து திருப்பி பார்க்க மாட்டாங்களா? அடுத்தது இன்னைக்கு இதே வந்து அம்பேத்கருக்கு தான் அவர் அந்த அமித்ஷா அந்த பேச்சிலே சொல்றாரு, அவர் பிறந்த இடத்துல வந்து அந்த நினைவிடம் அமைக்கணும்னு கேட்கும் போது அவங்க எதுவுமே காது கொடுக்கல. பாரத் ரத்னா கொடுத்தாங்களா அம்பேத்கருக்கு? நேருக்கு அவர் இருக்கும் போதே கொடுத்துக்கிட்டாரு, இந்திரா காந்திக்கு அவர் இருக்கும் போதே அவரே கொடுத்துக்கிட்டாரு. ஆனா அம்பேத்கருக்கு எப்ப கொடுக்கப்பட்டது? வாஜ்பாயினுடைய சப்போர்ட்ல இருந்த கவர்மெண்ட் தான் அன்னைக்கு வந்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது. அடுத்தது பஞ்சதீர்த்தம், அதாவது அம்பேத்கர் பிறந்த இடத்துல, வாழ்ந்த இடத்துல, படிச்ச இடத்துல, அவர் இறந்த அவர் கிரிமேஷன் பண்ண இடத்துல எல்லாமே அந்த இடத்துலயும் அம்பேத்கருக்கு நினைவிடம் கொண்டு வந்தது எந்த கட்சி? ஓகே சார், புரியுது. அப்போ இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். பேசாம அவரை வந்து ஓட்டுக்காக தான் பேசுறாங்க. இது வந்து பொதுமக்கள் கிட்ட யாரு அம்பேத்கருக்கு யாரு மரியாதை கொடுத்து பண்றாங்க? எல்லாருமே ஒரு சில இடத்துல வந்து அம்பேத்கரை தவறா பயன்படுத்த ஒருபோதும் அனுமதி. சமரசம் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சமரசம் ஐயா, நிறைவு கருத்து. பாருங்க, அம்பேத்கர் வந்து ஒரு உலக தலைவர், தமிழ்நாட்டு தலைவர், இந்திய தலைவர், நல்ல உலக தலைவர், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கு துணையா நின்றவர். அதனாலதான் அவர் எம்எல்ஏ, எம்பி ஆகாம கூட சட்ட அமைச்சராக
எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி அமைக்கும் போதே ஏற்படுத்திருந்தாங்க. அப்படிப்பட்டவர் எந்த வகையிலும் பாதிக்கப்படுவதை யாரும் ஏற்க மாட்டாங்க, சுயமரியாதை உள்ளவங்க. ஆகவே அம்பேத்கரை பற்றி யார் குறை சொல்லி இருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகளை தவிர நன்றி சார். நன்றி சார். திரு கரூர் முரளி சார், உங்க நிறைவு கருத்து. நன்றி சமரசம் சார். திரு கரூர் முரளி சார், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா. புள்ளிமான் புலியை எதிர்த்தாலும் எதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை, அமித்ஷாவை, மோடியை எதிர்க்க மாட்டார். ஏனென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிற பொழுது கண்டிக்காத அரசியல் தலைவர்களிலே ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஆகவே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. நிராகரிக்கப்பட்டவர் நிராகரித்துதான் இருப்பார். தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தரமாக வெற்றி பெறுகிற தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.